நீங்கள் ஃப்ளோட் மட்டும் கொஞ்சம் புரியலன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு ஃப்ளோட்டை எப்படி டிஃபைன் பண்ணுறது, மேனிபுலேட் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்டீஜருக்கும் ஃப்ளோட்டுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம், இது பாயிண்ட் வச்சு வரும், அவ்வளோதான். மேக்ஸிமம் இன்டீஜருக்கு யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ரேட்டரையும் இங்கே ஃப்ளோட்டுக்கும் யூஸ் பண்ண முடியும். ரியல் டைமில் ஃப்ளோட் எப்போ யூஸ் ஆகும்னா, நீங்கள் உங்கள் சிஸ்டமில் மணியில் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மாதிரி ஃபினான்ஷியல் திங் உங்கள் சிஸ்டமில் இருந்துச்சுன்னா அப்போது இந்த ஃப்ளோட் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சில சயின்டிஃபிக் கால்குலேஷன்னா பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த டயத்தில் யூஸ் ஆகும். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் பைத்தானை ஒர்க் பண்ணி பார்க்க பைத்தான் டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு சர்ச்சில் போயிட்டு பைத்தான் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த பைத்தான் 3.11 ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி ஒரு ஃப்ளோட்டை டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு x = 3.14ன்னு ஒரு ஃப்ளோட்டை டிஃபைன் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 14ன்ட்டு டெசிமலில் டிஃபைன் பண்ணாலே அது ஃப்ளோட் தான் அர்த்தம். ஸோ பாயிண்டில் உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ளோட்டுன்னு தான் சொல்லுவோம். இப்போ இதோட டேட்டா டைப்பை செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு டைப் ஆஃப் எக்ஸ் நமக்கு பார்த்தீங்களா ஃப்ளோட்டுன்னு ஆன்சர் வருது. இன்டீஜர் மாதிரியே ஃப்ளோட்டுக்கும் பேசிக் கால்குலேஷன்லாம் அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ அதை ஒன்றுன்னா எப்படின்னு பார்க்கலாம். a = 5.0ன்னு ஒரு ஃப்ளோட் வேல்யூ டிஃபைன் பண்ணிக்கிறேன். b = 2.0ன்னு ஒரு ஃப்ளோட் வேல்யூவை டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு a + b இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஃப்ளோட்டில் 7.0ன்னு வரும். நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ஷன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு a - b நமக்கு 3.0ன்னு ரிசல்ட் வரும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். a * b இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 10ன்னு ஆன்சர் வரும். கடைசியாக டிவிஷன் a/b நமக்கு 2.5ன்ட்டு ஃப்ளோட்டில் ஆன்சர் வருது. இது மட்டும் இல்லாமல் இன்டீஜர் போலவே மற்ற ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் மாடலாம் கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போ வேறு டேட்டா டைப்பில் உள்ள வேல்யூஸை எப்படி டைப் கன்வெர்ட் பண்ணி நம்ம ஃப்ளோட்டாக மாற்றுறதுங்கிற பார்க்கலாம். இப்போ a = 1ன்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். இதோட டேட்டா டைப் இப்போ என்னன்னு பாருங்கள். டைப் ஆஃப் a. ஸோ இன்டீஜர்னு இருக்குது. இப்போ நான் இதை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃப்ளோட்டுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃப்ளோட் ஆஃப் ஏன்னு நம்ம கொடுத்தோம்னா 1.0ன்ட்டு ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இதை பிங்கிற ஒரு வேரியபிளில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இதோட டைப்பை செக் பண்ணி பாருங்கள். டைப் ஆஃப் b நமக்கு ஃப்ளோட்டுன்னு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் உள்ள வேல்யூ எப்படி ஃப்ளோட்டாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு a = ஸ்ட்ரிங்குள்ளார நான் 12ன்னு போடுறேன். இதையும் அதே ஃபங்க்ஷன் ஃப்ளோட் ஆஃப் a நான் கொடுத்தேன்னா எனக்கு 12.0ன்னு ஃப்ளோட்டில் கன்வெர்ட் ஆகிடுது. இப்படி தான் டைப் கன்வர்ஷன் பண்ணணும். இப்போ இந்த பைத்தான் ஃப்ளோட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஃப்ளோட் வேல்யூ, இந்த இன்டீஜர் வேல்யூ எல்லாத்தையுமே பைத்தான் பைனரியை தான் ஹேண்டில் பண்ணணும். அதனாலேயே இந்த ப்ரிசிஷன்லலாம் எரர் வரும். இப்போது a = 0.1 + 0.1 + 0.1. ஸோ இந்த 3 0.1ஐயும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக நமக்கு என்ன ரிசல்ட் வரணும்? 0.3ன்னு ரிசல்ட் வரணும், கரெக்டாக? ஆனால் இப்போ என்ன ரிசல்ட் வருதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதில் 0.3 நிறைய 0 போட்டு 4ன்னு வருது. ஸோ மைனராக ஒரு எரர் வருது பாருங்கள். இதுதான் ப்ரிசிஷனில் எரர்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய பிரச்சனை தான். நான் 0.1 0.1 0.1 மூணுத்தையும் ஆட் பண்ணி 0.3ன்னு வரும்னு நினச்சிக்கிட்டு a = 0.3ன்னு நான் எங்கேயாச்சும் செக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதில் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா ரவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ணலாம். அந்த ஏவை நான் ரவுண்ட்குள்ளார நான் பாஸ் பண்ணுறேன். ரவுண்ட் ஆஃப் a, எனக்கு ப்ரிசிஷன் 1 இருந்தால் போதும்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள் ட்ரூன்னு வரும். அதாவது இந்த ரவுண்ட் ஆஃப் a ப்ரிசிஷன் 1 பண்ணோம்னா நமக்கு வேல்யூ 0.3ன்னு வரும். ஆக்சுவலாக ஃப்ளோட் இப்படி தான் பேசிக்காக ஒர்க் ஆகுது. அடுத்த வீடியோவில் ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இது லேர்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஹப்.